வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஸ்ட்ரைட் பிளட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி க்ராஸ் பிளட் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி 2 லைன் கீறி பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். இந்த மாதிரி 2 சைட்லையுமே முக்கோண ஷேப்பில் கீறிக்குவோம். இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணினோன்னா க்ராஸாக ஸ்டிச்சஸ் வரும். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இதுக்கு சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி த்ரெட்டை மேலே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு த்ரெட்டை முதலாவது லைனுக்கு க்ராஸாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை முதலாவது லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை கீழ் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். நாம் எந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்பில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். பாருங்கள், இந்த மாதிரி முக்கோண வடிவில் வரும். இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து அது பக்கத்தில் லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் அந்த லைனுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட லைனோட ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அந்த லைன் பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை மேல் பக்கமாக கொண்டு போய் அதோட உள் பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இதே மெத்தடில் தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் பேசிக்லேருந்து படிக்கிறவங்க நான் ஆரம்பத்துலேருந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். இதுக்கு நான் சின்ன சைஸ் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இனி 2 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் ஆரி பேடட் லோட் ஸ்டிச்சிங் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.